இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு ஒரு பகையாய் நம்ம இருந்தோம் இந்த உலகத்துல. ஆனா அவருடைய அன்பு நிமித்தமாய் அவருடைய ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டு அந்த பகையை, அந்த பாவத்தை மூடி அந்த அன்பினால் நம்மளை மீட்ட தேவனாய் நம் இயேசு நம்மோட காணுகிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று உங்க வாழ்க்கையில அநேக பகைகள் இருக்கிறதா? அநேக மன்னிக்க முடியாத காரணம் உங்க உள்ளத்துல வைத்திருக்கிறீர்களா? மன்னித்து விடுங்க, பகையை மறந்து விடுங்க, அன்பு கொடுங்க. இயேசு அன்பாகவே இருக்கிறவராயிருக்கிறார். அவர் எப்படி நம்மிடத்துல நம்முடைய பகை பாவங்களை மன்னித்து அவர் அன்பு நம்மிடத்துல காட்டினாரோ அதே போல பிரியமானவர்களே, குடும்பத்திலையும் வாழ்க்கையிலும் நட்புலையும் உறவிலும் இருக்கிற பகைகளை எல்லாவற்றிலும் விட்டு இயேசுவுக்காக அந்த அன்பை, நம்ம கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் அந்த அன்பை செலுத்தும் பொழுது அந்த அன்புல இயேசு நமக்குள்ள வாழ்கிறவராயிருக்கிறார். நீங்க யாரை மன்னிக்காம யாரிடத்துல பகையா இருக்கிறீர்களோ இன்றே அதை விட்டு விடுங்க. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய பகைகளையும் உங்களுடைய பாவங்களையும் இயேசு மன்னிக்கிறவராயிருக்கிறார். இன்று ஒரு முடிவெடுங்க. நாம் யாரிடத்துல மன்னிக்காம இருக்கிறோனோ மன்னித்து விடுகிறேன், அன்பு காட்டுகிறேன் என்று நீங்க சொல்லும் பொழுது கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு மன்னிங்க, மறந்து போங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். மன்னிப்போம், மறப்போம். இயேசு நமக்குள்ள வாழ்கிறவராயிருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.